அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பேச்சுவார்த்தைக்கான சூழல் என்ன? பேச்சுவார்த்தைக்கான சூழலில் நேற்று நடந்த சம்பவத்துக்கும் இன்றைக்கி நடந்த சம்பவத்துக்கும் பார்த்தோன்னா அப்படியே நேர் எதிராக மாறி இருக்கு. நேற்று ஆல்மோஸ்ட் ஒரு 10 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஓகே ஆகிடுச்சுன்ற மாதிரிலாம் ட்ரம்ப் தரப்பில் வெளியிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தானும் நாங்கள் தான் வந்து பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வெள்ளை மாளிகையோட சந்திப்பும் அமெரிக்காவோட துணை அதிபரோட செய்தியாளரோட சந்திப்பும் அதுக்கப்புறம் நடத்த போகிற மீட்டிங்கும் பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே ஒட்டுமொத்தமாக நேர் எதிராக இருக்குது. அந்த 10 அம்ச கோரிக்கையை தூக்கி குப்பையில் போடுங்க, நாங்கள் சொல்கிற கோரிக்கை தான் அவங்க ஏற்றுக்கணும், இல்லைனா வந்து நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரிலாம் வெள்ளை மாளிகை தரப்படுறது. அது குறிப்பாக ஜேடி வான்ஸ் அவர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசியிருக்கிறார். அப்போ தான் அங்கே ஈரான் தரப்புல இருந்து புலம்பல் வருது. பாகிஸ்தான் நாங்கள் கொடுத்த கோரிக்கையை மறைச்சிட்டு அவங்க அமெரிக்கா கொடுத்த கோரிக்கையை வந்து வச்சுக்கிட்டு தான் இவங்க பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க, எங்களுக்கு துரோகம் செய்ததா பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு பரவலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் ஆனால் இன்றைக்கி பெரிய அளவுக்கு உலகமே இன்றைக்கி நம்மளை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து லெபனானியை இன்க்ளூட் பண்ணி தான் நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையை சீஸ்ஃபயர் கொண்டு வந்தோன்றாங்க. ஆனால் இஸ்ரேல் அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்ட்டாங்க. அமெரிக்காவும் லெபனானுக்கு ஹெஸ்புல்லாவுக்கும் இந்த பேச்சுவார்த்தைக்கு சம்மந்தமே கிடையாது, யார் சொன்னது, அவங்களுக்கு என்ன தெரியுன்ற மாதிரி அமெரிக்கா தரப்பில் சொல்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள் பாஸ், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல, அந்தந்த செய்தியாளர்கள் சந்திப்போட கருத்து என்பதையும் தான் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, நிறைய அதிர்ச்சியான தகவல்கள் காத்திருக்கிறது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ போகலாம். நேற்று பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் பெரிய அளவுக்கு ப்ரைஸ் பண்ணி பேசியிருந்தார். இந்த பக்கம் டோக்கியோ முதல் லண்டன் வரை எல்லாமே கோலாலம்பூர்லேருந்து மீது எல்லா உலக அளவில் டெலிவிஷன் ஃபுல்லாக பாகிஸ்தானை பற்றி தான் ப்ரைஸ் பண்ணி பேசியிருந்தாங்க. 2 நாடுகள் மட்டும் தான் ஏற்றுக்க மறுக்கிறாங்க. அதுவும் இந்தியாவில் பார்த்தோம்னா காங்கிரஸ், ஐடி செல் அவங்க கூட நம்மளை ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் இந்தியாவும் இஸ்ரேல் மட்டும்தான் நம்மளை ஏற்று பேசுகிறாங்க. நம்ம வந்து பண்ணுறது பெரிய அளவுக்கு எகெயின்ஸ்ட் ஆகுறாங்க, உலகமே நம்மளை ஏற்றுக்குதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி, பாகிஸ்தானுக்கான அது கிரெடிட். அது ஏன்னா உலகமே அது அமைதியற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த அளவுக்கான முயற்சி எடுக்கும்போது அதை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இல்லையா, பெரிய அளவுக்கு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான். எஸ். அப்புறம் நேற்று கிறிஸ் ஸ்டார்மர் அவர்களும் ஒரு கிரெடிட் எடுத்துக்கிறார். நாங்கள் தான் இந்த போர் நிறுத்தணும், ஏன்னா நாங்கள் ஒரு பெரிய ஒரு டீம் அமைக்கிறோன்னு சொன்னோம். ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸில் ஒரு 31 நாடுகள் இணைந்த டீம் அமைக்கிறோன்னு சொன்னோம். இவங்கெல்லாம் இணைந்து தான் இந்த போரை நிறுத்தணும்னு அவர் ஒரு பக்கம் வந்து கிரெடிட் எடுத்துக்கிட்டார். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த உலகம் அமைதியற்ற ஒரு சூழ்நிலை இருந்தது, நீங்கள் உங்கள் கிரெடிட் எடுத்துக்கலாம், நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் இவர் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் ஓடி வந்து நான் பெசஸ்கேன் அவர்கள்கிட்டையும் பேசிட்டேன், இந்த பக்கம் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட பேசினேன், இந்த பக்கம் எல்லாத்துக்கிட்டையும் நான் பேசினேன், நான் தான் இந்த போரை வந்து அடுத்த கட்டத்துக்கு நிறுத்தினது, என் பங்கு இருக்குன்னு அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. சரி, ஓகே, உலகம் அமைதியற்ற ஒரு சூழ்நிலை இருக்குது, நீங்கள் வந்து கிரெடிட் எடுத்துக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாப்பியாக இருங்க, கும்புத ஹாப்பி தான். எல்லாருமே இந்தந்த சமயத்தில் அந்தந்த உலக தலைவர்கள் வந்து சைடில் விட்டு போடுவாங்க. ஏன்னா எப்போவுமே அந்த ஊர் உலகத்துக்கு ஒரு நல்லது நடந்ததுன்னா அந்த ஊர் எம்எல்ஏ இல்லாமல் நடக்கக்கூடாது. அது எப்படி நான் இல்லாமல் நீ நல்லது நடத்துருவியா, அப்போ நான் எதுக்கு எம்எல்ஏன்னு இந்த ஊரில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பக்கத்தில் நின்று அந்த ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கணும், இல்லைன்னா அதுக்கு மரியாதை இருக்காது. இது வந்து உலகளாவிய அளவில் பொருத்தும் இல்லையா. அமைதி பேச்சுவார்த்தைன்னு வரும்போது ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானுக்கான கிரெடிட் போகும்போது இந்த இடத்துல யூகேவும் இல்லை ஐரோப்பாவும் வந்து ஷேர் பண்ணுறதில் அது வழக்கமான ஒரு அரசியல் புரிதல் தான், அதில் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஆனால் திடீர்னு இன்றைக்கி மிடில் ஈஸ்டில் போன்ற பத்திரிகைகள் திடீர்னு ஈரான் தரப்பில் இருந்து அந்த ஸ்டேட் டிவியில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் கொடுத்த 10 அம்ச கோரிக்கையை பாகிஸ்தான் மறைச்சிட்டு சீஸ்ஃபயர் வந்ததுக்கப்புறம் அமெரிக்கா கொடுத்த கோரிக்கையை தான் எங்ககிட்ட காட்டுறாங்க அப்படின்னு இன்னைக்கு வெளிப்படையாகவே பாகிஸ்தான் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இந்த பாகிஸ்தான் மீது குற்றச்சாட்டு சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா, பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் வந்து இந்த சீஸ்ஃபயருக்கான அக்ரிமெண்ட்டு லெபனானையும் சேர்த்தி தான் இருக்குது, நான் பெசஸ்கியன் அவர்கள்கிட்ட வந்து பேசினேன், ஆனால் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட பேசும்போது ஒரு லெபனானுக்கான அக்ரிமெண்ட் நாங்கள் பேச கிடையாது அப்படின்றாரு. இதை விளக்க வேண்டியது வந்து பாகிஸ்தான் தான், ஆனால் பாகிஸ்தான் சரியான அளவுக்கு பதில் அளிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லுங்க பாஸ், உலகமே பாகிஸ்தானை பாராட்டுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உலகம் அமைதியாக இருக்குது, நல்லது தான். ஆனால் செய்தியாளர்கள் சந்திப்பு, வெள்ளை மாளிகை தனது நிலவரத்தை சொல்கிறாங்க. இது தனது கருத்து அல்ல, இது நம்பினாலும் நம்பலனாலும் அவங்க செய்தியாளர் சந்திப்பது, அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். நான்
ஒரு சிலர் வந்து தவறாக எடுத்துக்கிறாங்க. அவங்க செய்தியாளர் சந்திப்பையும் ட்ரம்ப்போட நியூஸையும் கொண்டு வந்து பேசினா நீ ஏன்பா நம்புறேன்னா அவங்க செய்தியாளர் சந்திப்பை நம்ம சொல்லி தான் ஆகணும் பாஸ். கருணாநிதி லிவிட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 10 அம்ச கோரிக்கை ப்ரொஃபஸல் இருக்குல்ல, அதை தூக்கி குப்பையில் போடுங்கன்ட்டாங்க. எங்கே போடுங்க? குப்பையில் போடுங்கன்ட்டாங்க. அதுவும் குறிப்பாக அந்த செய்தி சேனல்லாம் இருக்குல்ல, செய்தி சேனல்லாம் அவங்கவுங்க ஆளுக்கு கற்பனையாக ஒரு சாட் ஜிபிடியில் போயிட்டு ஒரு 10 அம்ச கோரிக்கையை இவங்க பாட்டு ரெடி பண்ணிக்கிட்டு வெற்றி பாகிஸ்தான் இது ஈரான் வெற்றி அப்படின்றாங்க. எந்த வெற்றியும் கிடையாது. பேச்சுவார்த்தையே இதுக்கப்புறம் தான் நாங்கள் நடத்த போகிறோம், அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் என்ரிச்மெண்ட் பண்ண யுரேனியம் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் அளவு கூட அவங்கக்கிட்ட இருக்காதுன்றதுல வெள்ளை மாளிகை தெளிவாக இருக்குது. அதை வந்து எடுத்தாகணும் அப்படின்லாம் நாங்கள் டிஃப்யூஸ் பண்ண போகிறோம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எந்த 10 அம்ச கோரிக்கையும் நாங்கள் பேசவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதுக்கப்புறம் தான் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எங்களுடைய நெகோசியேஷன் டேபிளில் மிக முக்கியமான நபர் ஜேடி வான்ஸ் அவர்கள் கலந்துக்கிறாங்க. சனிக்கிழமை பாகிஸ்தான் வராங்க. ஜேடி வான்ஸ் அவர்கள் வராங்க, அப்புறம் ஜெரால்டு குஷ்னர் அவர்கள் வராங்க, விக்ஸாப் அவர்கள் வராங்க. 3 பேருமே வராங்க. ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியை க்ளோஸ் பண்ணிட்டாங்களாமே. நீங்கள் லெபனான் மீது தாக்கல் நடத்துறீங்களாமே. குறிப்பாக ஹெஸ்புல்லா மீது தொடர்ந்து இஸ்ரேல் தாக்கல் நடத்திட்டு இருக்கு. பேச்சுவார்த்தையை அந்த பக்கம் 10 அம்ச கோரிக்கையில் அதுவுமே இன்க்ளூட் தான் சொல்கிறாங்களே அப்படின்னும் போது, நான் வர வரைக்கும் ஈரான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை ஓப்பன் பண்ணுறதான் சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் தான் புதுசாக சொல்கிறீங்க. இன்னொரு பாயிண்ட்டு சொல்லிடுறேன், இந்த 10 அம்ச கோரிக்கையும் கிடையாது. நாங்கள் அக்ரிமெண்ட் போடும்போது லெபனானையும் ஹெஸ்புல்லாவும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. அது அவங்க இடையில வந்தாங்க, அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. எங்களுடைய போர் நிறுத்தம் என்பது ஈரான்கிட்ட மட்டும்தான். அது போர் நிறுத்தத்துக்கு வந்துட்டாங்க, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் வின்னர் தான், நாங்கள் தான் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எங்கள் ஸ்பெஷல் டீம் போய் பார்த்துக்குவாங்க. ஆனால் நேட்டோவுக்கு மட்டும் நான் ஒன்று குறிப்பிட விரும்புகிறேன், எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை, எங்கள் சுக துக்கங்களை கலந்து கொள்ள மறுக்கிறது. அவங்களுடைய சுக துக்கங்கள்லாம் நாங்கள் கலந்துக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் எங்களுக்கு மறுக்கிறாங்க அப்படின்னும் போது எங்களுக்கு துரோகம், நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க. இந்த நம்பிக்கை துரோகத்துக்கான பலன்களை அனுபவிப்பார்கள் அப்படின்னு வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் சொல்கிறாங்க. இது அமெரிக்கானுடைய கருத்து இல்லையா? நம்ம அப்படி தானே பார்க்கணும். ஓகே, இந்த பக்கம் ஜேடி வான்ஸ் அவர்கள் ஹங்கேரியிலிருந்து நேராக கிளம்பி அமெரிக்காவுக்கு வரார். ஹங்கேரியில் இருக்கும்போதே 2 நாள் பிளானு. ஆக்சுவலாக ஐரோப்பா என்ன பண்ணிட்டாங்க, அவர் கிளம்ப சொல்லி ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. இல்லை, நீங்கள் வந்து எலெக்ஷன் போயிட்டுருக்கு, நீங்கள் அங்கே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வெளிநாடோட இன்டர்ஃபரன்ஸ் வந்து இருக்கக்கூடாதுன்னாங்க. அப்போ கூட அங்கேனுடைய பிரதமர் விக்டர் ஓர்பான் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, இது மாதிரி ஜெலன்ஸ்கி வந்து மிரட்டுறாரு, பெரிய அளவுக்கு மிரட்டுறாரு, அதை நம்ம நீங்கள் தான் பாஸ் எதாவது பண்ணணும்னா, அப்போ ஒரு கருத்தை சொல்கிறாரு. இந்த மாதிரி ஜெலன்ஸ்கி வந்து அவருக்கு ஃபாரின் அஃபேர்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவர் யார் மிரட்டுறதுக்கு, கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள், நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் அதற்கான முரண்பாடுகள் பெரிய அளவுக்கு வந்து தெரியுது. ஆனால் அவருமே தனது கருத்தில் என்ன சொன்னார்னா, 10 அம்ச கோரிக்கையை வந்து சாட் ஜிபிடியில் ரெடி பண்ணுது. இந்த நியூயார்க் டைம்ஸ், CNN, இன்னும் நிறைய பத்திரிகைகள் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வெளியிடுறாங்க. எந்த 10 அம்ச கோரிக்கையும் யாரும் எதுவும் சொல்லவில்லை. அவங்கக்கிட்ட என்ரிச் பண்ண யுரேனியம் இருக்கக்கூடாது, அது இருக்கவும் முடியாது, அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோன்றது அவரும் சொல்கிறாரு. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. இப்போ எங்கள் ஒய்ஃப் வந்து ஸ்கை டிரைவிங்கில் பயங்கரமான விருப்பம், அவங்களுக்கு ஃபெமிலியருமே கூட. விமானத்தில் வரும்போது நான் ஸ்கை டிரைவிங் ஃபெமிலியராக இருக்கிறேன், நான் பாட்டு பறக்க முடியும்னு அவங்கள விட முடியுமா என்ன? மீது எல்லா சூழ்நிலையும் பார்க்க முடியுமா இல்லையா? அதே மாதிரி தான் யார்கிட்ட அணு ஆயுதம் இருக்கணுமோ அவங்கக்கிட்ட தான் இருக்கணும். அணு ஆயுதம் வைத்திருக்க கேப்பபிலிட்டியற்ற நாடு வந்து ஈரான்கிட்ட வந்து அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. மறுபடியும் அடம் பிடிச்சாங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஹிட் அடித்து தான் அதை தூக்கணும் அப்படின்னாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். கண்டிப்பாக அது அந்த சூழ்நிலைக்கு வந்துடுவாங்க. லெபனான் ஹெஸ்புல்லா இதுக்கு சம்மந்தமே இல்லை, இந்த பேச்சுவார்த்தைக்கு சம்மந்தமே இல்லை. நெதன்யாகு அவர்கள் பேசினார், அவருக்கு ஒப்புதல் கொடுத்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு உங்கள் டியூட்டியை பாருங்கள் அப்படின்ட்டாங்க. யார் இதை கொண்டு வந்து சேர்த்தனது? அவங்க வேற, இது வேறீங்க. நாங்கள் தான் எங்களோட பிரதான கோரிக்கை என்ன, நீங்கள் உங்களோட ஃப்ராக்சி குரூப்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு தானே அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி ஓடி வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும்? இது எங்களோட விக்டரிங்க, அவ்வளோதான். அது லெபனான் ஹெஸ்புல்லாவுடைய சூழ்நிலையை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அப்போ பாஸ் நீங்கள் சொல்லுங்கள் பாஸ், இந்த சார அம்சத்தில் யார் என்ன வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். வழக்கமாக பேச்சுவார்த்தைக்கு வரும்போது ட்ரம்ப் அவர்கள் தனது எக்ஸல பதிவில் 10 அம்ச கோரிக்கையை வந்து ஒத்துக்கிட்டோம், 15 அம்ச கோரிக்கையாக கொடுத்தாங்க, 10 அம்ச கோரிக்கையை நாங்கள் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு முதல்ல அட்வான்ஸ் பண்ணது யார்? உங்கள் நாட்டோட அதிபர் யார்? ட்ரம்ப் அவர்கள்.
அப்போ அந்த 10 அம்ச கோரிக்கை நீங்கள் என்னன்னு சொல்லாதனால தான் எல்லா டிவி மீடியாவும் பயங்கரமாக அவங்கவுங்க ஒன்று வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓடி வந்து நீங்கள் ஒரு கருத்தை சொல்லிட்டு திடீர்னு நீங்கள் ஓடி வந்து 10 அம்ச கோரிக்கை தூக்கி குப்பையில் போடுங்க அப்படின்னா நம்பிக்கை துரோகம் செய்தது நீங்களா பாகிஸ்தானா? இல்லை பாகிஸ்தானாவது இந்த இடத்துல ஓடி வந்து என்ன சொல்லலாம், பாகிஸ்தான் ஐநாவிலே போய் முறையிடுறாங்க. ஐநாவில் ஐயோ நாங்கள் சத்தியமாக நாங்கள் லெபனானையும் ஹெஸ்புல்லாவையும் இணைத்து தாங்க நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை நடத்தணும், இந்த பேச்சுவார்த்தை என்பது எல்லாத்துக்கும் இணைந்து தான் அப்படின்னு சொல்ல இப்போ தான் நெதன்யாகு அவர்களோட பேட்டியை பார்க்க முடியுது. நெதன்யாகு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப தெளிவாக ஹெஸ்புல்லா வந்து தனது வரம்பு மீறி செயல்பட்டு இருக்காங்க, எங்களுடைய மக்கள் மீது பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க, அதற்கான பதிலடிகளை நாங்கள் நிச்சயம் கொடுத்தே தீருவோம், நாங்கள் நிச்சயம் தாக்குதலை நிகழ்த்தியே தீருவோம்ன்றாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. கம்ப்ளீட்டாக இனி ஹெஸ்புல்லாவை எலிமினேட் பண்ணுற வரைக்கும் எங்கள் தாக்கல் தொடங்கும். இந்த பேச்சுவார்த்தைக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை, நாங்கள் அமெரிக்கா கிட்ட பேசிட்டோம், நீங்கள் எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்கன்ட்டு அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இனி நாங்கள் ஸ்ட்ராங்காக அடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நேற்று 100க்கும் மேற்பட்ட இடங்களில் அடிக்கிறாங்க. ஈரானுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, வெதர் அவங்க என்ரிச் பண்ண யுரேனியத்தை ஒப்படைக்கணும், இல்லைன்னா நாங்கள் போய் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா தாக்குதல் நடத்தணும். இது 3 ஆப்ஷன் தான், அதை சூஸ் பண்ண வேண்டியது ஈரான். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, ரெஜிம் சேஞ்ச் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. ரெஜிம் சேஞ்ச் அப்படின்னா கண்டிப்பாக ஈரானில் ரெஜிம் சேஞ்ச் வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சொல்லுங்கள் பாஸ், இந்த பேச்சுவார்த்தை என்ன மாதிரி நடக்கும்? அதையும் மீறி அமெரிக்கா, இஸ்ரேல், அமெரிக்காவோட துணை அதிபர்கள் தனது கருத்தில் ஒரு பாயிண்ட்டை கூட பிசுறு விடாமல் அமைதியாக இருக்காங்க. ஆனால் வழக்கமாக இத்தனை நாள் ஈரான் தரப்பிலிருந்து எதிர்கருத்துக்கள்லாம் தெரிவிப்பாங்க. ஆனால் நேற்று இருந்து ஈரான் எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்காமல் அமைதியாக இருக்காங்க. அப்போ ஒருவேளை பேச்சுவார்த்தை மூலயமா பேசிக்கலாம்னு நினைக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல, பார்க்கலாம் வருகின்ற சம்பவங்கள். ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தனது கருத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது நேற்று இருந்து 8 வெசல்ஸ் கிளம்பியிருக்கு. வழக்கமாக 1-2 கிளம்பியிருக்கும், 8 வெசல்ஸ் கிளம்பியிருக்கு. ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்ற தகவல் தவறு. ஐஆர்ஜிசி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரெட் கலர் லைன் இருக்குது பார்த்தியா, லடாக் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, அந்த வழியாக போனால் மட்டும்தான் சேஃபாக போக முடியும். கீழே இருக்கக்கூடிய வழியை போனீங்க அப்படின்னா கன்னி வெடிகள் மிதக்கும், கன்னி வெடிகள் மிதக்கப்பட்டிருக்கிறது, அதனால் எல்லா கப்பல்களுக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதே ஈரான் இதற்கு முன்பு கன்னி வெடிகளை மிதக்கவில்லை, எங்கள் மீது அபாண்டமாக குற்றச்சாட்டு சுமத்துகிறார்கள் என்று சொன்ன ஈரான் இன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வெளியில் ஃபுல்லாக கன்னி வெடிகள் இருக்குது, ரொம்ப ஆபத்தாக இருக்குது, அதனால் மேலே வாங்க அப்படின்றாங்க. மேலே வாங்கன்னு எதுக்கு சொல்கிறதாங்கன்னா டோல் வசூல் பண்ணுறதுக்காக வாங்கன்றாங்க. இனி அது அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு வெள்ளை மாளிகையில் கேட்கப்பட்டதுக்கு அதற்கான பதில்கள் எதுவும் வரவில்லை. ஸோ எல்லாமே முன்னுக்கு பின் முரணான தகவலாக இருக்கிறது. இருந்தாலும் லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல், குறிப்பாக ஹெஸ்புல்லா நிலைகள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல்கள் குறைந்திருக்கிறதா என்றால் சற்று கூட குறையவில்லை. நேற்று இரவு கூட விடிய தாக்குதல் நிகழ்த்தி இருக்காங்க. நேற்று சாயந்தரம் வரைக்கும் கிடைத்த வரைபடத்தின் அடிப்படையில் பார்க்குறோம், கிரவுண்ட் ஃபோர்ஸும் தொடர்ந்து முன்னேறாங்க. தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட இலக்குகள், 100க்கும் மேற்பட்ட இலக்குகள்னால் ஒரே இடத்துல 4-5 குண்டுகள்லாம் அடித்து கட்டிடங்களை தரைமட்டமாக்கி எந்த அளவுக்கு தாக்கல் நடத்த முடியுமா நடத்தினாங்க. அவங்க பதிலுக்கு ஒரே ஒரு இடத்துல இந்த கிரியாட் ஷாமோன்ன்ற பகுதியில் ஒரு ட்ரோன் தாக்கலை நிகழ்த்தியிருந்தாங்க. இன்றைக்கி அதிகாலை நம்ம இந்திய நேரப்படி ஒரு 2:30 மணி இருக்கும். அப்போ வந்து ஹெஸ்புல்லா சொல்லிட்டாங்க, இனி நாங்களாக இஸ்ரேலான்னு பார்த்துக்கிறோம், இனி நாங்கள் தாக்குதலை தொடங்க போகிறோம், இனி நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டாங்க. ஆனால் ஈரான் தரப்பில் நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் கைவிட மாட்டோம், எங்களை நம்பி வந்தவங்க நீங்கன்னு சொல்கிறாங்க. பட் அது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதனால தான் ஹெஸ்புல்லா ஹவுதிகள் தயங்கி இருந்ததுக்கான காரணம் என்ன இதுதான். ஏன் அப்படின்னா ஹமாஸுக்காக ஆதரவாக ஹவுதிகள் இறங்கினாங்க. கடைசியில் பார்த்தா அங்கே அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு அங்கே கூட ஒரு 30 நாள் சீஸ்பயர் ஏற்பட்டது. ஆனால் இடையில் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, ஹவுதிகளை அடின்னு அடிச்சிட்டாங்க. ஃபுல்லாக அடித்து பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு அவங்களால் நிலை குலைய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிலை குலைஞ்சிருந்தாங்க. கடைசியாக ஒரு 2-3 நாள் தான் வந்து ஜாயின் பண்ணாங்க. இப்போ ஹவுதிகளுக்கும் லைட்டாக பக்குன்னு தான் இருக்கும். ஒருவேளை நம்ம சைடு ஏதாவது திரும்பி போகிறாங்க இஸ்ரேல், நம்மள மீது ஏதாவது அடிச்சிருவாங்கன்ட்டு. இது சும்மா அதுக்காக அவங்களுடைய வீரத்தையும் இதையும் நீங்கள் வந்து சாதாரணமாக எடை போட்டுறக்கூடாது அப்படின்னா, அவங்க வந்து முக்கியமான எண்ணெய் கிடங்குகளையும் எண்ணெய் கிணறுகளையும் நம்பி இருக்கிறாங்க. அங்கே போர்ட்டு அதை அடித்தாவே ஒரு நாட்டோட பொருளாதாரம் பெரிய அளவுக்கு காலியாகும். அவங்களோட 80% எண்ணெய் வளங்களை நம்பி இருக்கிறவங்க அடித்தாவே காலியிடம். அதனால் ஹவுதிகள் ரொம்ப நாளாக யோசனை பண்ணி இப்போ தான் 2 நாள் வந்தாங்க. இப்போ ஹெஸ்புல்லா மீது நடத்துகிற தாக்குதலை பார்க்கும்போது
இந்த பக்கம் திரும்பிடுமா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்குறாங்க ஹவுதிகள். ஆனால் ஹவுதிகள் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை சவுதி விரும்புகிறது என்று இன்னும் மறைமுகமான பத்திரிகைகள் எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்போ சவுதியும் ஹவுதிகளும் வந்து அந்த எல்லை பகுதியில் போர் வீரர்களை வந்து குவிச்சாங்களே அப்படின்னாங்கன்னா குவிச்சாங்க, பதற்றமாக தான் இருந்தது. இப்போ அந்த பதற்றம் மேபி தணிந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் முடிந்தான் குறிப்பாக நீ காலில் கூட அப்பர் கேலி போன்ற பகுதியெல்லாம் பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. ஈரானில் செலிப்ரேஷன் வெடிய செலிப்ரேஷன் போயிட்டு இருந்தது. ஈரான் விட்டுருங்க, இங்கே நம்ம ஹைதராபாத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கான ஒரு செலிப்ரேஷன் வந்து போயிட்டு இருந்தது. அதாவது ஈரான் வெற்றி பெற்று விட்டது இந்த யுத்தத்தில் அப்படின்னாங்க. ஈரான் வெற்றியா தோல்வியா அப்படின்றத நான் உங்ககிட்ட சப்மிட் பண்ணுறேன். ஏன்னா அந்தந்த நாடுகளுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு சில கர்வங்கள் இருக்கும், அதை அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இனியோ எல்லா நாடுகளுக்கும் டஃப் கொடுத்தாங்க அடிப்படையில் இவங்க அந்த செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அது இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து நடித்த தாக்குதலுக்கு அவங்க டஃப் கொடுத்தாங்க. ஆனால் இறுதியில் அந்த பேச்சுவார்த்தையில் என்ன ஜெயிக்க போகிறாங்க, முழுமையாக அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்கு போகிறாங்களான்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் அல் ஜசீராவுடைய கரஸ்பாண்டன்ட் முகமது விஷா அவர்கள் வந்து இறந்து போயிட்டாராம். நேராக காரில் போகும்போது இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் மர்மமாகவே இருக்குது. இஸ்ரேல்ன்ற பாருங்க, ஈரானுடைய சிரி ஐலாண்ட் சொல்லுவாங்க, அந்த சிரி ஐலாண்டை தாக்கல் நடத்தினது யார் அப்படின்ற ஒரு மர்மமாகவே இருக்கிறது. ரேசா பலாவி அவர்கள் இந்த 40 நாள் யுத்தத்தில் நீங்கள் வென்றுட்டீங்க ஈரான் மக்களே, அவ்வளோதான், இந்த 100 நாளில் ரெஜிம் சேஞ்ச் வரப்போகுது, காத்துருங்க, இந்த பேச்சுவார்த்தையை நமக்காக தான் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அது என்னன்னு எனக்கும் புரியல. கடைசியில் மார்க் ரூட்டி அவர்கள் வந்து 2 மணி நேரம் அமெரிக்காவிலே உட்காந்துட்டார். வெள்ளை மாளிகையில் எனக்கு தெரியாது, எங்களை நீங்கள் மன்னிச்சு தான் ஆகணும், எங்களை ஏற்று தான் ஆகணும்னாங்க. அப்போ தான் ட்ரம்ப் அவர்கள் சொன்னார், நம்ம ஊரில் ஒரு வழக்கமான ஒரு டைலாக் ஒன்று இருக்கும், இருந்தாலும் விலங்கு நல ஆர்வலர்கள் அதை கோச்சிக்காமல் கேட்டுக்கோங்க, அது கருத்து தான் அது. காரணம் கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணுன்ற ஒரு டைலாக் இருக்கும். அந்த மாதிரி தான் அவர் சொன்னார். அதாவது எங்களுக்கு ஒரு கஷ்டம்னும் போது நாங்கள் திரும்பி பார்க்கும்போது நேட்டோ இல்லை, ஆனால் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னும் போது நாங்கள் போய் உதவி செஞ்சோம். நம்பிக்கை துரோகிகள் வந்து இங்கே வந்து பேசுகிறாங்களா அப்படின்னா ஒரு பக்கத்தில் வச்சுக்கிட்டே பேசுகிறாரு. அவருமே என்ன சொல்லிட்டாருன்னா, எங்களுக்கு தெரியும் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இருக்க முடியாதுன்றது தெரியும், உங்களால் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோன்றது தெரியும், நாங்கள் பல தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியும் பார்த்தாச்சு, எங்களோட சூழ்நிலை அது மாதிரி தலைவரே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ஏற்கனவே நாங்கள் பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருக்கோம், அதே மீறி இங்கே வந்தோன்னா நாங்கள் காணாமல் போயிருப்போம், அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தலைவரேன்னு உடனே மார்க்கோ ரூபியை தனியாக கூப்பிட்டு, வாயா அவர் குசு குசுன்னு அவர் ஏன் டென்ஷனாக இருக்கிறாரு, அவர்கிட்ட ஏன் பேசுகிற, வாப்பா என்கிட்ட பேசுனா, அவர் கூப்பிட்டு போய் 1 மணி நேரம் கொஞ்சம் ஆற்ற. ஆனால் இன்னொரு கருத்தையும் சொல்லிடுறேன். இன்றைக்கி ஸ்பெயினுடைய பிரசிடென்ட் பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் சொல்கிறாரு, இல்லை இஸ்ரேல் இன்னும் நீங்கள் லெபனான் மீது தாக்கல் நடத்துறது உங்கள் கிட்ட ஏற்றுமதி இறக்குமதியிலேருந்து ஏன் இன்னும் ஐரோப்பா நாடுகள் இருக்குது, ஐரோப்பா நாடுகளை ஏன் இன்னும் இஸ்ரேலிடம் ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சிட்ருக்கீங்க, உடனடியாக தடை விதிகள்னு சொல்லிட்டு கடுமையான எதிர்ப்புகளும் தெரிவித்திருக்கிறார்கள். இதை தாண்டி நேட்டோ நாடுகளுடைய சமாதானங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இந்த F-15 போர் விமானத்தை ஒரு விமானி விழுந்ததில் மீட்க போனாங்கல்ல, அந்த மீட்க போன அந்த சீக்ரெட் ஆப்ரேஷனை வந்து லீக் பண்ணது அவங்க முன்னாள் ஸ்பெஷல் ஆப்ரேஷனுடைய கமாண்டருடைய எம்ப்ளாயி ஒருத்தரான். அவர் தான் மீடியாவுக்கு லீக் பண்ணதான். அதனால் அவர் இன்னைக்கு கைது பண்ணி தூக்கிட்டாங்க. அதனால் இன்னுமே கான்ஸ்பிரசி தியரி போயிட்டு தான் இருக்குது. இஸ்ஃபஹானில் இருக்கக்கூடிய அந்த யுரேனியத்தை தூக்க தான் போனாங்க, ஆனால் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் இல்லை, F-15 போர் விமானத்தில் இந்த விமானியை கீழே விழுந்ததில் அந்த லீக் பண்ணார் இல்லையா முன்னாள் கமாண்டர், அவர் வந்து இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க, சிறையிலுமே அடைச்சிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் போனால் உண்மை தெரிஞ்சிருது, நிஜமாவே இஸ்ஃபஹானில் போயிட்டு உள்ளே நெருங்கினாங்களா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம். பட் ஈராக்லேயே நேற்று 3 இடங்களில் தாக்கல் நடத்தப்பட்டிருந்தது பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் தான் சாயந்தரம் தான் கொஞ்சம் ஹோல்டாக இருக்குது, அமைதியாக இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவல். ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸ் மீது ஒரு கண்ணு வச்சுருக்காங்க, அது எப்போனாலும் நடக்கலாம். குவைத்துலேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த லைசன்ஸ் முடிஞ்சு கன்னெல்லாம் ஹோல்டு பண்ணியிருந்தாங்கல்ல, அது எல்லாமே அவசரமாக வாங்கினாங்க. ஏன்னா இந்த சூழ்நிலையில் ஈரானுடைய பாசிபிலிட்டிஸ் எங்கே வந்து மாற்றிடுமோன்ற அடிப்படையில் வந்து பார்த்தாங்க. பட் ஹோல்டு வாங்கிட்டாங்க. பட் என்னதாக பல கருத்து வெறுப்புகள் இருந்தாலுமே வந்து அரபு நாடுகளும் ஈரானும் இணைந்து செல்லாதா அப்படின்றத இன்னைக்கு பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.